Hello, Pasangla. Yes, everyone. Very good morning to everyone. Hello, everyone. Okay. படிக்கிறதுக்கு யாராவது வந்திருக்கீங்களா? யாடாமா? குட் மார்னிங் சாரா. பிரகாஷ் சாரா நினச்சிட்டிங்களா எல்லாரும்? குட் மார்னிங் பசங்களா. A great morning to everyone. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இது வந்து ஹோல்சமாக தான் இருக்க போது. சாப்டர் வைஸ் ரிவிஷன்ஸ் கிடையாது. ஸோ சாப்டர் வைஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நம்ம ஹாஃப் இயர்லி டைமில் ரிவைஸ் பண்ணலாம். ரைட்டாடாம்மா? இப்போ வந்து ஹோல்சமாக தான் இருக்கும். லைக் எப்படின்னா கலந்து தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி கலந்து இருக்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு எக்ஸாம் ஃபீல் வரும். எக்ஸாமில் எப்படி ஞாபகம் இருக்குமோ அப்படி ஞாபகம் இருக்கும். ஓகேவாடாம்மா? இப்போ ஒரே சாப்டராக பார்த்தீங்கன்னா யூ கேன் கெஸ் இட். நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. எல்லா சாப்டர்ஸோட மிக்ஸ்அப்பாக இருக்கும் போது தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ரைட்? ஸோ இந்த லைவும் எல்லா சம்ஸோட மிக்ஸ்அப்பாக தான் இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா ரிவிஷன்ஸும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யாடா பசங்களா? பண்ண முடியும் தானே? எஸ். எஸ் ஆர் நோ? யூ ஆல் ஷுர், ரைட்? Good morning, everyone. So put your name in your comment box there, பசங்களா. ஒரு உங்கள் நேம் போடுங்க. எஸ் மேம் ஐ கேன் டூ அட் அப்படின்னு சொல்லிட்டு புட் இட் அண்ட் ஃபயர் எமோஜிஸ் லைக் ஸ்மாஷஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் திருப்பி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? என்னதுன்னு நிறைய கெஸ் பண்ணியிருப்பீங்க. யூ நோ தட் வி ஹாவ் லான்ச்ட் அ டெஸ்ட் சீரீஸ். நம்ம சைடில் ஒரு டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 மார்க்ஸில் சென்டம் வாங்குறதுக்காக. ரைட்டடா பசங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் இதில் என்ரோல் பண்ணலையோ யூ கேன் என்ரோல் இட். இன்னைக்கு அப் டு 7 o'clock வி ஹாவ் ஹார்ஸ். ஓகேவாடாம்மா? ஸோ உங்களுக்கு தீமணல் கோர்சஸும் இருக்குது. அது கூட சேர்ந்து கூட நீங்கள் டெஸ்ட் சீரீஸை பை பண்ணிக்கலாம். அது வந்து 1999. சரியாடாம்மா? ஸோ தீஸ் ஆர் தி கோர்சஸ். இப்போ கிளாஸ்க்குலாம் போகலாமா? ஓகே. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவ்வளோலாம் தெரியாதா? பரவாயில்ல. அவ்வளோலாம் தெரிலனாலும் நம்ம சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிடாமா? ஸோ யூ ஹாவ் ஒன் செட். ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. இவங்க ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னடாமா? இட் இஸ் ஃபார்ம் அ ரிலேஷன் அப்படின்னு கேட்குறான். பண்ணுவானா பண்ண மாட்டானா? பண்ணுவானா பண்ண மாட்டான்னு எப்படி மேம் சொல்ல முடியும்? எப்படி கெஸ் பண்ணணும்? ஒரே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சா போதும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் அ பாயிண்ட் ராமா? ஆர் ஷுட் பி சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. என்னோட சப்செட்டாக அவங்க இருக்கணும். ஓகேங்களா? ஏ கிராஸ் பினா என்னது? வாட் இஸ் ஏ கிராஸ் பி செட்ஸ்? ஏ கிராஸ் பினா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல இருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏக்கு இருக்கணும் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் பி செட்லேருந்து வந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏ கிராஸ் பியை முழுசாக போட்டு அதில் இவங்க இருக்காங்களான்லாம் செக் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணால் போதும். ஓகேவாடாம்மா? வெதர் 2,1 and 7,1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. நீங்கள் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். 2,1ல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார்? 2. 7,1ல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார்? 7. வெதர் 2 and 7 comes from A. 2 and 7 comes from A வா? அவங்க ஏல இருக்காங்களா? இருக்காங்கன்னா பிலாங்ஸ் டு போடலாம். எஸ். அதே பிலாங்ஸ் டு ஏ? எஸ். 2 and 7 belongs to A. What about 1? இந்த 1 நம்மளுக்கு Bல இருக்காங்களா? Whether this 1 comes from B? No. This 1 does not comes from B. சரிங்களா? நம்மளுக்கு 2 and 7 belongs to A வா இருந்தாலும் but 1 does not belongs to B.
பியில் கிடையாது. அப்போது R1 இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் A cross B. அப்போது A cross Bயில் R1ன்ற ஒரு எலிமெண்ட் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ R1 இஸ் நாட் அ ரிலேஷன். அவ்வளோதாண்டா பசங்க. இந்த 3 பாயிண்ட் தெளிவாக எழுதுனீங்கனாலே போதும், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக A cross B பண்ணணும். ஓகேவா? why mom doesn't come இருக்கான்னு பாருடாமா, இருக்கான்னு செக் பண்ணுங்க நீங்களே. நம்மளுக்கு ஏ செட் அவனே கொடுத்துருக்கானா? ஸோ 2 and 7 ஏ செட்டில் இருக்கணும். இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ பாருங்க, 1ன்ற எலிமெண்ட் எனக்கு யாரில் இருக்கணும்? பி செட்டில் இருக்கணும். ஸோ 1ல் பி செட் பாருங்க எங்கே போச்சு? 3 0 -1 7 தான் இருக்கு. நாட் 1 இஸ் தேர். அங்கே இல்லை, அதனால இல்லை. ஓகேங்களா? அதனால டசன்ட் பிலாங்ஸ் டு பி. ஸோ அப்போ இவங்க ஏ கிராஸ் பியா இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். சரியாடாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி இட்ஸ் ஆல் டெஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுறால, வாட் இஸ் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்? செகண்ட் கொஸ்டின் ஆரோ டயக்ராம் தாராளமாக போடலாம். ஆரோ டயக்ராமும் தாராளமாக போடலாம். எஸ் சங்கரி, நம்ம இப்படி கூட போடலாம். R1 R2 ஆரோ டயக்ராம் போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம்டாமா. 1 2 3 7 3 0 -1 7. ஸோ யூ கேன் செக் திஸ். 2, 1 இங்கே ஆரோவே இல்லை. 7, 1 ஆரோவே இல்லை. ஸோ ஆரோ டயக்ராம் பார்த்தாலும் இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஆரோஸ் போகுதா? இல்லை இல்லை. செகண்ட் ஒன், இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் A cross B. Yes, it is not a subset of A cross B. Very good. Good. R2 is not a relation. Super, Dama. Okay, next one, Polama. Can we go on to the next one? Okay, fine. What about this? F of k is equal to 5, where f of k is equal to 2k minus 1. இது எப்படி பண்றது? Composition. சரிங்களா? ஸோ காம்போசிஷனை தெளிவாக எழுதுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே, காம்போசிஷன்னா என்னது? இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, அவ்வளோதான் பேச வேண்டிய விஷயம். சரியாடாமா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யுவர் இன்புட் இஸ் எஃப் ஆஃப் கே. உங்களுக்கு எஃப் ஆஃப் கேனா கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதை கிவன், எஸ், அதை தூக்கி இங்கே போடலாம். ஸோ எஃப் ஆஃப் 2k - 1 is equal to 5. முதல்ல இந்த ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் சேஸ்? என்ன பண்ணுறாங்க? கேன்ற ஒரு ஆளை இன்புட்டாக கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா 2 கூட அந்த கேங்கிற ஆளை மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணுறாங்க. யூ கெட்டிங் இட்? இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு புரியலடாமா? ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணுறாங்க. அதுதான் அது பண்ணுற வேலை. ஸோ இப்போ இங்கே இன்புட் யாரு? இங்கே உங்களோட இன்புட் வந்து 2k - 1. சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணும்? இந்த இன்புட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணணும். யூ கெட்டிங் இட் பசங்களா? இது எப்படி போட்டேன்னு புரியுது இல்லடாமா? இந்த ஃபங்க்ஷனில் கேக்கு பதிலாக 2k - 1 போட்டால் இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம நல்லா அப்சர்வ். இது ஒரு வேலை. ஃபங்க்ஷன் அட் ஸ்மால் ஒர்க் டாமா. என்ன ஒர்க் செய்ய சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய சொல்லுது? கொடுக்க இன்புட்டை 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணும். அதுதான் அதோட வேலை. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ கொடுக்குற இன்புட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணுறோம். ஸோ இந்த -1க்கு இங்கே வேலை இல்லை. ஸோ கோஸ் டு திஸ் சைட். ஸோ இப்போ 2 × 2k - 1 is equal to 6ன்னு ஆகும். ஸோ 2 6ம் டிவைட் ஆகிப்பாங்க. ஸோ விச் பிகம் 3. இங்கே இருக்க மைனஸ் அங்கே போச்சுன்னா இட் பிகம்ஸ் 4. அப்போ k is equal to 2. Any doubt? k is equal to 2. புரியுது மேம், பட் எக்ஸாம் ஹால் போனால் மறந்துடுதான். பொறுமையாக போடுங்கடா பசங்களா. சரியா? யா, எஃப் ஆஃப் எஃப்னா என்ன? இட் இஸ் காம்போசிஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை போடுறது. சரியாடாமா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை போடுறது. இன்னொரு ஃபங்க்ஷனோட ஆன்சருக்கு ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் காம்போசிஷன். ஓகேவாடாமா? தெர் ஆர் 2 ஃபங்க்ஷன்ஸ். 2 ஃபங்க்ஷன் இருப்பாங்க. இன்னொரு ஃபங்க்ஷனோட ஆன்சர் ஒருத்தன் வருவான்ல, அவனை தூக்கி மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை வச்சு திருப்பி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட், த 10th term ஆஃப் அ ஜிபி. இந்த கொஷினை பார்க்கும்போது எந்தெல்லாம் ஹைலைட் பண்ணுற வேர்ட்ஸ்? சம்திங் யூ ஹாவ் டு ஹைலைட் இட். நம்ம ஹைலைட் பண்ணி படித்தோன்னா சில விஷயத்த நிறைய பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு டைம் பண்ணாவா? ஓகே,
டிமா ஒரே நிமிஷம் இரு. வாட் இஸ் இது என்ன சொல்ல வருது? எஃப் ஆஃப் எஃப்னா எஃப்க்குள்ள எஃப் போடணும். ஓகேவா? ஸோ எஃப்க்குள்ள எஃப் போட்டுட்டேன். எஃப் ஆஃப் கேனா என்னது? 2k மைனஸ் 1. அதை நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இங்கே எஃப் ஆஃப் கே. எஃப் ஆஃப் கேனா இங்கே கே வந்து இன்புட். இங்கே எஃப் ஆஃப் 2k மைனஸ்னா இங்கே 2k மைனஸ் இன்புட். அவ்வளோதான். இன்புட் மாறினா அவுட்புட் மாறுவாங்க. இங்கே இதுக்கான அவுட்புட் என்னது? 2k மைனஸ் 1. இங்கே இதுக்கான அவுட்புட் என்னது? 2 into 2k minus 1 minus 1. You get it? K இருக்க வேண்டிய இடத்தை K ப்ளே பண்ண போற ரோல இங்க 2k minus 1ன்ற ஒரு ஆள் ப்ளே பண்ண போறாங்க. அவ்வளவுதான். ரோல் ஷிஃப்டிங். So everyone, 10th term of a GP. இதுல நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் என்னது? 10th term. ஓகேங்களா? and 8th term. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ. இந்த 3 தான் நாம ஹைலைட் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ். ஓகேங்களா? டேர்ம்ஸ் பார்க்கும் போதே ஜிபியில் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும்? nth டேர்ம் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் nth டேர்ம் ஃபார்முலா? Tn is equal to a into r power n minus 1. இதுதான் நம்ம படிக்கிற ஃபார்முலா. சரியாடாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8th டேர்ம் இஸ் ஹாய் பிரியதர்ஷினி ரஷ்மிகா பிரியதர்ஷினி. ஓகே, 8th டேர்ம் இஸ் 768 போடலாமா? ஸோ a into r power 8 minus 1 is equal to, this is part 1 Rama. Okay, it is 2 marks out of part 1. Okay, next common ratio. R oda value நம்மளுக்கு 2 னு கொடுத்துட்டாங்க. So இங்க substitute பண்ணலாமா? So a into r power 7 is equal to 768. இதுக்கு பதிலா you can put 2 here. So அப்ப a into 2 power 7 is equal to 768. What is a? 768 divided by 2 power 7. What is 2 power 7 Rama? 2 power 5 வந்து 32, 2 power 6 வந்து 64, 128. So இவங்களை divide பண்ண முடியுமா? I think you can divide it by 4 table. 4 table na this is 32. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 remainder 3 9 2 192. Again 4 table ஆல divide பண்ணலாமா? This is 8 times and this is 48. Again இதை cancel பண்ணிங்கன்னா 6 time. So a ஓட value என்னடாமா? 6. Any doubt here? a வந்து நம்மளுக்கு 6. ஏதாவது doubts இருக்கா? a நம்மளுக்கு 6. டக்குனடா பசங்களா? We have lot of sums to do. a 6 கண்டுபிடிச்சாச்சு. r நம்மளுக்கு தெரியும். So 10th term ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? What is your 10th term? So T10. Your T10 is equal to a into r power 10 minus 1. So 6 into 2 power 9. 2 power 9 என்னது? I think it is 5 and 2. So 6 into 5 and 2. Multiple பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கிரியேட்டிவ் சம்டாமா. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த புக் பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 2s are 12, remainder 1, 7, 30. ஸோ 3072. அவ்வளோதான்டா பசங்க. நெக்ஸ்ட் சம் புல்லாமா? ஓகே, வாட் அபவுட் திஸ் ஒன்? விச் டேர்ம் ஆஃப் அ ஏபி? விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபி கொடுத்துட்டு எஸ் -54 நம்ம கிட்ட கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? விச் டேர்ம் அப்படின்னு பேசுறாங்களா? டேர்ம்னா ஃபார்முலா என்னடாமா? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டேர்ம்? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டேர்ம்ஸ்? டேர்ம்ஸ் ஏபியோட ஃபார்முலா என்னது? Tn is equal to a plus n minus 1 into d. a plus n minus 1 into d. ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்? நம்மக்கிட்ட ஒரு ஏபி கொத்தா கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபி எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ, ஒரு சீக்வன்ஸ் எப்பெல்லாம் நம்ம கைக்கு இருக்கோ, அப்பெல்லாம் நீங்கள் 2 விஷயத்த தாராளமாக கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏ டேர்ம் கண்டுபிடிக்க முடியும், டி டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஏ டேர்ம்? கான்செப்ட் மட்டும் 1 டைம் சொல்லவா? இதில் ஒன்றும் இல்லடாமா, யூ ஹாவ் 8th டேர்ம். 8th டேர்ம் நம்மக்கிட்ட இருக்கு. 8th டேர்ம் நம்மக்கிட்ட இருக்கு. காமன் ரேஷியோ நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. 10th டேர்ம் கேட்குறாங்க. ஒரு டேர்முக்கு தேவைப்படுறது 2 குவான்டிட்டி தான், ஏஆர்என். என் நம்மக்கிட்ட இருக்கு, ஆர் நம்மக்கிட்ட இருக்கு, ஏ மட்டும் மிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 8th டேர்மை யூஸ் பண்ணுறோம். 8th டேர்மை யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிக்கிறீங்க. அதை வச்சு நம்ம 10th டேர்மை கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். வெரி குட். ஸோ ஒரு
இதுதான் a is equal to 16 and d is equal to what? d is equal to ரெண்டு டேர்மோட டிஃபரன்ஸ். ஸோ அப்போ 11 minus 16 minus 5. உங்களோட d என்னது? minus 5. இது என்னது? இது வந்துட்டு திஸ் இஸ் யுவர் tn. அந்த tnோட ஆன்சரே minus 54. n என்னன்னு கேட்குறாங்க. வச்சு டேர்ம்னா என்னது? எத்தனாவது டேர்ம்? ஸோ தேர் ஆஸ்கிங் n. அவன் n என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேவாடாமா? அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ என்னுக்கு பதிலாக டிஎன்னுக்கு பதிலாக -54. இது லாஸ்ட் டேர்ம் இல்லை, இது லாஸ்ட் டேர்ம் கிடையாது. சீக்வன்ஸ் வந்து எங்கே முடியுதுன்னு நம்மளுக்கு கொடுக்கல. எத்தனாவது டேர்ம் -54 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ -54 இஸ் ஈக்குவல் டு ஏ நம்மளுக்கு தெரியுமா? தெரியும். 16 + n நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இன்டூ டி. டிக்கு பதிலாக என்னது? -5. பொறுமையாக போடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 16க்கு இங்கே வேலை இல்லை. ஸோ ஷிஃப்ட் டு தி நெக்ஸ்ட் சைட். So -54 minus 16, you will be having -70, which is equal to n minus 1 into -5. இந்த -5 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ -70 divided by -5 is equal to n minus 1. இது cancel பண்ணிங்கன்னா you will be having 14. ஸோ இப்போ n is equal to what? 15. n யாரிடமா? 14 plus 1, which is 50. டிலே ஆயிடுச்சா? நோ ப்ராப்ளம்டா பசங்களா. ஓகே, இதே பசங்களா ஒவ்வொரு கொஷனுக்கும் உயிரோட்டம்னு ஒரு 2-3 வேர்ட்ஸ் தான் இருப்பாங்க. அந்த உயிரோட்ட வேர்ட்ஸை புரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுன்றது ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இதோட பிடிஎஃப் நான் முடிச்சுட்டு தான் பசங்களை தர முடியும். அண்ட் ஓகே, வாட் அபவுட் திஸ் சம்? இதை பார்த்த உடனே சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்னா குட்டி குட்டி டேர்ம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி. சரிங்களா? ஆல்ரெடி டினாமினேட்டர் சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. நியூமரேட்டரை மட்டும் பாருங்கள். உங்களோட நியூமரேட்டர் என்னது? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? ஹவு டு யூ சால்வ் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் இவனையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 1 கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணும். என்ன கிடைக்கும்? 21. ஸோ 21 எப்படிலாம் மல்டிபிள் பண்ணலாம்? ஃபேக்டரைசேஷன். எஸ், 21 எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 3 7s are 21. எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ 3 7s are. சரிங்களா? ஆனால் இதோட ஆன்சர், இதோட அடிஷன் உனக்கு என்ன வரணும்? இதோட அடிஷன் உனக்கு -10ன்னு வரணும். உங்களோட அடிஷன் -10ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? -7 -3 போட்டால் தான் மைனஸ் அது கிடைப்பாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபேக்டர் என்னது? வாட் இஸ் திஸ் ஃபேக்டர்? திஸ் ஃபேக்டர் இஸ் p - 7 p - 3. அவ்வளோதான். மாற்றிட்டோம்லடா பசங்களா? எனி டவுட் ஹியர்? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ரைட், வி சேஞ்ச் இட். அதே மாதிரி இவங்களை யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் -12. -12 எப்படிலாம் மல்டிபிள் பண்ணால் 6 2s are 12 அண்ட் 6 2s are 12, 4 3s are 12. வேற எதுவும் இல்லைல்ல? எஸ். ஸோ அப்போ 4 and 3 ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு வேண்டியது +1. we need +1. அப்போ என்ன பண்ணணும்? இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் இருக்கணும். அது அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் முடிச்சிடலாம். சரியாடாமா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்? திஸ் பிகம் p + 4 and p - 3 ஹோல் டிவைடட் பை p - 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன ஆகும்டா பசங்களா? இந்த p - 7 p - 7 கேன்சல். இங்கே 2 p - 3 இருக்காங்க. நியூமரேட்டர்லேயும் 2 p - 3 இருக்காங்க. இதுவும் கேன்சல். எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கடைசியில் யார் இருக்காங்க? p + 4 மட்டும்தான் இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? p + 4. Are getting it? சூப்பர். இது எந்த சாப்டர்னு சொல்லுங்க மேம்? திஸ் இஸ் சாப்டர் 3 டாமா. சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.4. 3.4. So next, determine. Okay, நானே சொல்றேன். This is chapter 3, exercise number, I think 3.8 or 9 வரும்னு நினைக்கிறேன். I think it is 8. 3.5 sorry டம்மா. This is exercise number 3.5. Okay, yeah. 3.3 என்னது? LCM and division. Okay. 3.4 வந்து addition subtraction. Okay, this is 3.8. Very good. Yes.
ஸோ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் இதுதான் இதுக்கான ஹைலைட்டடான வேர்ட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்னா நம்ம யார் யூஸ் பண்ணோம்? திஸ் இஸ் 14 14 இஸ் கிராஃப் ரைட்? 40 இல்லடம்மா 3.10ஓ 8ஓ தான் வரும். எனக்கு அது 10ஆ 8ஆன்னு தெரியல. இது அது கொஞ்சம் டஃப்பா இருக்கா? இல்ல இல்ல. ஸோ நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா யாரடாப்பா? நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்னா b² - 4ac அவ்வளோதான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். b² - 4ac. ஓகே. ஸோ இப்போ என்னது 3.9. ஓகே, இட் இஸ் 3.9. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் b யாரு, a யாரு, c யாரு? இதுதான் நம்மளோட a, இதுதான் நம்மளோட b, and this is our c. ஓகேங்களா? abc தெரிஞ்சிச்சா பசங்களா? x² கோஃபிஷியன்ட் a, b, x ஓட கோஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் b² - 4ac. b² - 4ac equal to -2 the whole square minus 4 into aக்கு பதிலா 2, bக்கு பதிலா 9. சரிங்களா? ஸோ -2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 minus 8 9s are 72. So which is -68. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ்னா அவங்க லெஸ் தென் 0வா, கிரேட்டர் தென் 0வா, ஈக்குவல் டு 0வா? that is less than 0. ஸோ லெஸ் தென் 0னா என்னம்மா கதை? லெஸ் தென் 0னா அப்படி ஒரு ரியல் ரூட்ஸே நம்மளுக்கு கிடையாது. நோ ரியல் ரூட்ஸ். உங்களோட ஆன்சர் என்னது? இந்த கொஸ்டினுக்கு ரியல் ரூட்டே இல்லை. டன். நெக்ஸ்ட் போலாமா? யா. Can we move on to the next sum? இப்போ இவங்கள பாருங்களேன். அந்த 3 ரூட்ஸ் மேம், அந்த 3 ரூட்ஸ் என்ன மேம்? எந்த 3 ரூட்ஸ்டாமா? ஏபிசிலாம் ரூட்ஸ் கிடையாதுடாப்பா. ஓகே. ஸோ எஸ். ஸோ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. இது அவனே சொல்லிட்டான். வெரி குட். இது அவன் நம்மளே கொண்டு வரணும். வாட் இஸ் டிரான்ஸ்போஸ்? ஸோ டிரான்ஸ்போஸ்னா என்னடாமா? டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இன்டர்சேஞ்ச். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் சம். ஓகேவா? இன்டர்சேஞ்ச். ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. சரியாடாமா? எஸ். 8th சாப்டர் நான் தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன்டா பசங்களா. ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன வரும்? வெரி குட். யாராவது ஒருத்தர் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ரோஸை காலம்ஸாக மாற்றுங்க. சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட ரோ. இவனை காலமாக மாற்ற போகிறோம். ஸோ 5 2 2. நெக்ஸ்ட் √17 0.75/2 and it is 831. எனி டவுட்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அகெயின் எடுத்ததுக்கு திருப்பி டிரான்ஸ்போஸ் எடுக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? அகெயின் ரோஸை காலம்ஸாக சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ 5 √17 8 2.73 2 5/2 1. இது யாரு? திஸ் இஸ் ஆர் ஏ. இது நம்மளோட ஏ. இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏக்கு டபுள் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அது ஏவா இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள் ரைட்? இதோட பிடிஎஃப் நான் லாஸ்ட்டாக தரேன்டா பசங்களா. இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் அட்டாச் பண்ண மாட்டாங்க. ஈவினிங்குள்ளே இதை அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? What is the length of the ladder? Length of the ladder is needed to reach a height of 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall. Round up your answer to the next 10th place. அவங்க உங்களுக்கு சொல்றது புரியுதாடாமா? அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியுதுங்களா? நோ மேம். யா, திஸ் பித்தாகரஸ் தியரம். வெரி குட். ஸோ ஒரு லேடர் அப்படின்னாலே நம்மளுக்கு தேவை செவர் ஒன்று இருக்கணும், வால் ஒன்று இருக்கணும், கீழே ஒன்று இருக்கணும். ரைட்? ஸோ நம்ம லேடர் வைக்கலாமா? திஸ் இஸ் ஆர் லேடர். ஒரு லேடரை இப்படி தான் சாட்சி வைக்கணும். ரைட்டா? அவங்க என்ன சொல்றாங்க? லென்த் ஆஃப் தி லேடர் கேட்டிருக்காங்க. அப்போ லேடரோட லென்த் என்ன? ஓகே. அந்த ஹைட் டு ரீச் அ ஹைட், அதாவது வாலோட ஹைட் என்னது? 7 feet. அண்ட் கீழே பேஸுக்கும் வாலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோது? 4 meter. வாட் இஸ் திஸ்? இதை நீங்கள் சொல்லணும். ரைட்டாமா? இதை பார்த்த உடனே யாருக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது? இட் ஃபார்ம்ஸ் அ பித்தாகரஸ் தியரம். ஸோ A, B and C. பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? A² + B² = C². சரிடாப்பா. ஸோ திஸ் இஸ் சாப்டர் 4, எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல பாருங்க.
ஸோ அவ்வளோதான். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 4 ஸ்கொயர் பண்ணால் யூ வில் பி ஹேவிங் 16 விச் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இவங்களை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? 15 ரிமைண்டட் 1 75. 75 தானே கிடைக்குது. or 65, sorry, 65. Sorry, it is 65. Yes. புரியலையா? What you can't understand? டேமா ஒரு லேடார்னா என்னது? ஏணி. ஏணி எப்படி வைப்பாங்க? ஏணியை வந்து நம்மளோட செவத்தோடு இப்படி தானே சாட்சி வைப்பாங்க. ஏணி எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக நெட்டை குத்தா நிற்குமா? இல்லை இல்லை, இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வால் அண்ட் திஸ் இஸ் இந்த ஏணி. அவன் என்ன கேட்டிருக்கான்? லென்த் ஆஃப் ஏணி. ஸோ இந்த லென்த் என்ன, அந்த ஏணியோட அகலம் என்ன? ஓகே. அண்ட் ஹைட்னா என்னது? வாலோட ஹைட். நேராக நிற்க வைக்கிறதுக்கு தான் ஹைட் இருக்க முடியும். ஸோ அப்போ ஹைட் தான் நம்மளுக்கு 7 feet. இது கீழே நிற்கிறது 4 feet. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவன் என்ன கேட்டிருக்கான்னு தெரிஞ்சு போட வேண்டியதான். ஓகே. ஹவு டு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட்? ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ சிம்பிள். என்ன பண்ணலாம்டாமா? 8.1. குட் ராப்பா. ஸோ 65, 8 போட்டிங்கன்னா 64 கிடைக்கும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். நீங்கள் இவங்கள 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னது? 16. ஸோ இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் வரணும். 16 விடவே 1 கம்மி தான். அப்போ நீங்கள் இங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா தான் 2 டிஜிட் கிடைப்பாங்க. 100க்குள்ள how many 160s will be there? Nothing will be there. So 0 வரும். Okay. Again you will be having 0. ரெண்டு zeros வருவாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு டிஜிட் போடணும், இங்கே ஒரு டிஜிட் போடணும். 1 sec. You will be having 100. அப்பயுமே இந்த டிஜிட்ஸ் பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் தான் நீங்கள் அந்த 0 போடுவீங்க. ஸோ 160 10000. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் 10,000. 10,000ல how many 1600 will be there? 10,000ல how many 600 will be there? யாடா பசங்களா? அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜாயின் தீமின்னல். எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரிடாம்மா? நோ ஸ்கொயர் ரூட். ஏன் ஸ்கொயர் ரூட்? லைக் ஸ்கொயர் ரூட் இல்லாமலே இந்த கொஷின் போடலாம். பட் ஓகே, ஸ்கொயர் ரூட் இல்லாமல் போடலாமா? யா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெஸ் இட், யூ கேன் கெஸ் இட். 64. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் வந்து 64. 8ஐ விட அதிகமாக இருக்கும். 8 ஸ்கொயர் இஸ் equal to 64. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் 8.1 செக் பண்ணி பாருங்க. So what is 8.1 square? You are 8.1. 8.1 into 8.1. Try பண்ணி பாருங்க. So உங்களுக்கு வந்து 65 விட it closest to 65. Right Rama? So 65.61 இருக்கா? ரிமைண்டர் 1 அப்படியே போட்டுடலாம்ல மேம்? தாராளமாக போடலாம். யாரும் போட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு 10,000க்குள்ளே how many 1600 யூ ஹேவ்னா ஆல்மோஸ்ட் 6 இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 6 இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து 10th டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும். 2 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ when you round off it becomes 8.1. அப்போது சியோட வேல்யூ என்னது? 8.1. அப்ராக்சிமேட்லி 8.1 சென்டிமீட்டர் இருப்பாங்க. சரியாடாமா? அவ்வளோதான். ஓகே. 11th தீமின்னல் இருக்குடா பசங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஹேஸ் ஸ்லோப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைனுக்கு 2 பாயிண்ட் இருக்காமா. அண்ட் அந்த லைனோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா -1/2. ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வேணும்? ஓகே, ஒன்ஸ் மோர். எது ஒன்ஸ் மோர் இவங்களுக்கு வேணும்? இவங்க வேணுமா, இவங்க வேணுமா? யூ ஜஸ்ட் கெஸ் இட் ராமா. கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? யூ வாண்ட் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே.
See this. எப்படி நான் சொல்றேன். ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? இத நான் 8th சாப்டர் 5 மார்க் எடுக்கும்போது நான் சொல்லிக் குடுத்தேன். யார் யார் மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 65. 65 விட கம்மியா இருக்க வெர்ஷன் தான்ப்பா ஸ்லோப். ஸோ 65 விட கம்மியா இருக்கவங்க தான் ஸ்கொயர் நம்பர் விச் இஸ் 64. 8 8s ஆர் 64. ஓகேங்களா? ஸோ 1 வரும். நீங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா 100 மாறுவாங்க. இது வந்து 160. 160 இங்க ஒரு டிஜிட் போட போறேன். ஸோ ஒரு 3 டிஜிட் நம்பர். ஆனா இது 100. 100 வந்து இந்த 3 டிஜிட் நம்பரோட ரொம்ப குட்டி. ஸோ அதனால என்ன போடணும்? 0 போடணும். 0 போட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அகைன் 2 0 ஆட் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர். எந்த 4 டிஜிட் நம்பர்? இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்னவா இருந்தா உனக்கு 10,000க்குள்ள ஆன்சர் வரும். ஸோ 6 டைம்ஸ் போட்டீங்கன்னா you will be having, right? So 6 into 16 it is 96. So 9,600 வரும். 10,000ஓட கம்மி தானே. ஸோ இப்போ நீங்கள் 6 போட்டிங்கன்னா தானே கரெக்டாக இருக்கும். ஸோ நோ. இது உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டாமா? இவங்க 10,000ஓட கம்மியாக தானே இருக்காங்க. ஸோ 8.06. 8.06னா என்ன ஆகும்? இட்ஸ் இஸ் நீங்கள் 1 டிஜிட்டுக்கு கட் ஆஃப் பண்ணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் முன்னாடி இருக்கிற நம்பர், பின்னாடி இருக்கிற நம்பர் 5 விட அதிகமாக இருக்குன்னா முன்னாடி நம்பரை ஒருத்தராக எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ யூ கேன் எக்ஸ்ட்ரா திஸ் அஸ் 8.1. ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 8.1. 20 சேர்க்கணும். எஸ். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 பேர் வருவாங்க. நார்மல் டிவிஷனுக்கு ஒருத்தர் வருவாங்க. ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 பேர் வருவாங்க. ஒரு ஸ்டெப்லேயே 2 பேர் வருவாங்க. சரியாடாம்மா? ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் ஆல்வேஸ் டபுள். இதோட பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஸ்லோப்னா என்ன? வெரி குட் கொஸ்டின். ஸ்லோப் அப்படின்னா எக்ஸை பொறுத்து ஒய் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லு. ஃபீட் போடணும். ஏண்டாமா? ஃபீட் போடணும். சாரி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 8.1 ஃபீட். யூனிட் போட மறந்ததாடிங்கிற பசங்களா? எஸ். தேங்க்யூ. ஸோ ஒரு ஸ்லோப்புக்கு யாரடா பசங்களா தேவை? ஸ்லோப் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப்புக்கு தேவை 2 பாயிண்ட், இல்லைன்னா ஒரு லைன் ஈக்குவேஷன், இல்லைன்னா ஒரே ஒரு ஆங்கிள். இப்போ உங்ககிட்ட 2 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லைனோட ஸ்லோப் தான் இவன். இந்த லைனுக்கு தேவைப்படுற 2 பாயிண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்லி இதோட ஸ்லோப்பும் 1/2 தானே. எஸ்டா பசங்களா? இந்த 2 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் அதுவும் -1/2 தானே. ஹவு டு யூ ஃபைண்ட் தி ஸ்லோப்? ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? y2 minus y1 divided by x2 minus x1. y எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? சேஞ்சஸ்னா இட் இஸ் ஆல்வேஸ் given by subtraction. ஸோ இப்போ y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ சென்டிமீட்டர்னு சொன்னா இல்லடாம்மா, யார் யூனிட் இருக்காங்களோ அவங்கள போடுங்க. ஸோ திஸ் இஸ் x1 y1, இது வந்து x2 y2. y2 யாரு? நம்மளோட 3. ஸோ 3 minus a whole divided by 9 minus of minus it is +2. இதோட ஆன்சர் தான் என்னது? நம்மளுக்கு -1/2 ஆமா. ஓகேங்களா? ஸோ 3 minus a divided by 11 is equal to -1/2. ஸோ இங்கே இருக்க 11 இங்கே போனால் மல்டிப்ளிகேஷன். So 3 minus a is equal to -11/2. ரைட்டா? இங்க இருக்க 3 இந்த சைடு வந்தா -3. When you take minus, it is 6. So -17/2. a cancel. So 17/2 is your answer. What is your answer? 17/2. Any doubts, Rama? ஏதாவது டவுட் இருக்குங்களா? 11 இல்லையா? 9 + 2 11 தானே. Nine plus 2 is 11, Rama. Minus of minus, it is plus. Minus வரும். Okay, 9 minus x1 என்னது? -2. So minus of minus, it become plus. So 9 plus 2, it is 11. 11 அந்த சைடு cross multiple ஆகுது. சரியாடாப்பா? இப்போ ஓகேங்களா? ஸ்லோப்புக்கு இந்த ஃபார்முலா போதுமா? இல்ல, ஸ்லோப்புக்கு 3 ஃபார்முலா இருக்கு. யார் கிவனோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். சரிடாமா?
Slope, you have 3 formulas. Slope க்கு எத்தனை formulas இருக்கு? Everyone repeat with me. யாருக்கெல்லாம் formulas தெரியும்? M is equal to tan theta. ஓகேங்களா? And M is equal to y2 minus y1 by x2 minus x1. And M is equal to minus x coefficient divided by, அதாவது minus a by b. இந்த மாதிரி 3 formulas இருக்கு. இந்த 3 formulasல எது கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஆங்கிள் கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். இல்ல மேம் எனக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கன்னா தேர்ட் ஒன். கிவனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸ் வில் பி சேஞ்சிங் இட். ஓகேவாடாமா? பட் ஸ்லோப்புக்கு ஆக மொத்தம் இந்த 3 ஃபார்முலா தான் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? 7 o'clock தான் கிளாஸ் முடியும்டாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see the 6th chapter. See, 6th chapterக்கு நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். யாருக்காவது க்ளூ ஞாபகம் இருக்குங்களா? anyone knows what I said in the clue? க்ளூவா நான் என்ன கொடுத்தேன் ஞாபகம் இருக்காடாமா? யாருக்காவது? see, no தேர்ட் ஃபார்முலா. சரி, ஸோ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 க்ளூ தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டினாமினேட்டர் தான் இருக்கு. சிங்கிள் டினாமினேட்டருக்கு கீழே 2 டேர்ம்ஸ் இருக்காங்க. யூ ஹாவ் சிங்கிள் டினாமினேட்டர். அந்த சிங்கிள் டினாமினேட்டர்ல 2 டேர்ம்ஸ் இருக்காங்க அப்படின்னா கான்ஜுகேட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன மெத்தட்? கான்ஜுகேட் மெத்தட். ஓகேங்களா? தேர்ட் திங்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ். நார்மலாக எப்பயும் போல ஃப்ராக்ஷன்ஸ் இருக்காங்கன்னா எல்சிஎம் பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்துடும். இல்லைனா ஸ்கொயர் டேர்ம்ஸ், எங்கெல்லாம் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவாடாமா? ஸோ யூ கெட்டிங் இட். சிங்கிள் டேர்ம், சிங்கிள் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. அந்த சிங்கிள் டினாமினேட்டர்ஸ்ல 2 டேர்ம்ஸ் தான் இருக்காங்கன்னா யூ டேக் கான்ஜுகேட். ஸோ இது வந்து ஸ்கொயர். ஸோ இட் இஸ் வாட்? இட் இஸ் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இப்போ 1 + tan square theta என்னடாமா? 1 + tan square theta. இது ஒரு ஐடென்டிட்டி. யார் அந்த ஐடென்டிட்டி? 1 + tan square theta. ஐடென்டிட்டி டாமா, ஐடென்டிட்டி தானே. secant square theta minus tan square theta is equal to 1. அப்போ 1 + tan square theta. வேற யாரு? That is our secant square theta. ஃபார்முலா ஷீட் நான் தருவேன்டா பசங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 + cot square a. 1 + cot square a னா வேற யாரு? That is our cosecant square a. ஓகே, secant square. secant square னா யாரு? 1 / sin square. cos square. ஹோல் டிவைடட் பை இது 1 / sin square. ஸோ இது ரெண்டு இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ரெசிப்ரோக்கல் ஆனா sin square a / cos square a. sin square a / cos square a னா வேற யார்? அதாவது tan square a. இது நம்மளோட லெஃப்ட் சைடோட ஆன்சர். இப்போ ரைட் சைடோட ஆன்சரையும் நம்ம tan square a ன்னு கொண்டு வந்தா முடிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். உனக்கு இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்குடாமா? கன்னிங்கா யோசிக்கலாமா? கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கலாமா? என்ன மேம்னா நம்மளுக்கு ஆன்சர் tan வரணும், அவ்வளோதானே. உனக்கு ரைட் சைடு என்ன இருக்கு? tan வச்சு இருக்கிறவன டச் பண்ணாத. இன்னொருத்தனை டேனா மாத்திக்கலாம். ஓகேவா? காட்டை உங்களால டேனா மாற்ற முடியுமா? ஓகே, இது என்ன புரியலடா பசங்களா? யாருக்கு என்ன புரியல? சி, வாட் இஸ் இட்? டேமா, எங்கெல்லாம் உனக்கு ஸ்கொயர் வச்சு வரானோ அங்கெல்லாம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. என்ன 3 ஐடென்டிட்டி இருக்கு. வாட் ஆர் தி ஐடென்டிட்டிஸ் யூ ஹேவ்? 3 ஐடென்டிட்டிஸ் தான் இருக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். cos square theta plus sin square theta is equal to 1. இது ஒரு ஐடென்டிட்டி. and secant square theta minus tan square theta is equal to 1. இது ஒரு ஐடென்டிட்டி. and cosecant square theta minus cot square theta is equal to 1. ஸோ மொத்தம் 3 ஐடென்டிட்டிஸ். எங்கெல்லாம் உனக்கு ஸ்கொயர் வச்சு வரானோ அங்கெல்லாம் ஐடென்டிட்டி தான் அப்ளை ஆகும். வேற லைக் அதை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். சரியாடாமா? வெரி குட். ஸோ இப்போ நம்மளுக்கு tan மட்டும்தான் இருக்கு. ஸோ எனக்கு வர ஆன்சர்ல நான் டேனை மட்டும் கொண்டு வந்தா போதும். ஸோ 1 + 1 மைனஸா 1 +ஆ? 1 மைனஸ் 1 மைனஸ் tan a டிவைடட் பை 1 மைனஸ் cot a.
காட்டை நான் என்னவா மாத்திக்கிறேன்? டானா மாத்திக்கிறேன். ஏன் மாத்திக்கிறேன்? எனக்கு இந்த ஆன்சர் டான்ல வரணும். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆன்சர் டானுக்கு நான் மாத்துறேன். ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க மேம். ஸோ பசங்களா மேக்ஸுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் இட். ஹோல் ஸ்கொயர். யூ அக்ரி வித் மீ? காட்டை மட்டும் 1/tan மாத்திக்கிட்டேன். சரியாடாமா? ஸோ இது இப்போ யாருக்கு ஈக்குவல்? எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 1 minus tan A divided by tan A minus 1 whole divided by tan A. இவங்க டினாமினேட்டர். டினாமினேட்டருக்கு டினாமினேட்டராக இருக்கிறாங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆவாங்களா? ஸோ இப்போ இது ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும்? tan A into 1 minus tan A divided by tan A minus 1. இதுக்கு ஹோல் ஸ்கொயர். நீங்கள் ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க அப்படின்னா 4 minus 3 தி ஹோல் ஸ்கொயர்னாலும் சரி, 3 minus 4 தி ஹோல் ஸ்கொயர்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். யூஆர் அக்ரி வித் மீ? ஒத்துக்கிறியாடா பசங்களா? 4 minus 3 தி ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஆன்சர் என்னது? 1. 3 minus 4 தி ஹோல் ஸ்கொயர் என்னது? அதுக்கும் ஆன்சர் 1 தான் வரும். ஏன்னா -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 மாறிடுவாங்க. அப்போது இதுக்கு தனித்தனி ஸ்கொயர் எடுத்துக்கலாம்ல. ஸோ tan A tan ஸ்கொயர் A 1 minus tan A the whole square and tan A minus 1 the whole square. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. tan ஸ்கொயர் A மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக இருக்காங்களா? ரெண்டு பேரும் tan ஸ்கொயர் தானே வந்திருக்காங்க. ஹென்ஸ் we proved it. ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்ஸுக்கு கேட்குறீங்களா? ஹாஃப் இயர்லி ஆல்சோ ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்டாமா? காட் இட் பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே. இஃப் தி டோட்டல் உயிரோட்டங்கள் நான் சொன்னல ஹைலைட்டிங் வேர்ட்ஸ். ஒரு கொஸ்டினை பார்த்தனே எந்த வேர்ட்ஸை பார்த்தா போதுன்ற சில விஷயம் இருக்குல்ல, இதில் எந்த வேர்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டிஎஸ்ஏ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் தி ஸ்லாண்ட் ஹைட்? ஓகே எஸ். ரேடியஸ் என்னது? 7. TSA. What is the TSA formula of a cone? கோனோட TSA formula என்ன? Curved surface area plus base area. Curved surface area என்னது? pi RL plus pi R square. ஓகேங்களா? Yes, this is mensuration. என்ன பண்ணுவீங்க? pi R காமனாக எடுத்துக்கலாமா? So L plus R which is equal to, இதோட ஆன்சர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 704ன்னு சொல்லி. R ஓட வேல்யூ 7. So, L plus R is equal to 704 into 1/7, 7/22. Yes. Okay, vadama. So, என்ன ஆகும்? இந்த 7 cancel. இந்த 22 704 11 டேபிளில் cancel ஆவாங்களா? செக் பண்ணி பொறுமையாக சொல்லுங்க. இது 2 times வரும், இவங்க 6 times, remainder 4, 64. Again, இதை cancel பண்ணிங்கன்னா 32. So, இப்போ L plus 7 is equal to 32. What is your L? My L is 25 centimeter. என்னோட slant height 25 centimeter. சென்டிமீட்டர்னு போடலைன்னா half மார்க்கை மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே? ஸோ சென்டிமீட்டர் போடாமல் விடுவீங்களாடாமா? நோ, சென்டிமீட்டர் போடணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். என்னடா பசங்களா புரியல? டேய், அவன் டிஎஸ்ஏ கொடுத்துருக்கான், டிஎஸ்ஏ கொடுக்கப்பட்டுருச்சு, ஆரும் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எல். எல் என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட்? எனக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். இதுதான் ஃபார்முலா, டிஎஸ்ஏயோட ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவோட ஆன்சர் தான் 704. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் உனக்கு ஆர் மட்டும்தான் தெரியும், எல் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க, இந்த ப்ராக்கெட் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்களா? ஸோ இப்போ இந்த சைடு வந்தால் டிவைடில் போடணும், கம் அஸ் அ டிவைட். ஸோ இப்போ இங்கே இருக்க ஆர் இந்த சைடு வந்தால் 1/r,
இங்க இருக்க 22/7 அந்த சைடு வந்தா 7/22 சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 32 கிடைக்குது. ஸோ L+7 இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ இந்த 7 அந்த சைடு போனா மைனஸ். ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான். சிம்பிள் ரைட்? ஃபார்முலா ஷீட் நான் தருவேண்டாமா? ஃபார்முலா ஷீட் நான் தருவேன். ட்ரிக்னோமெட்ரி புக்ல இருக்க மெத்தட்ல தான் போடணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடாமா. நீ எப்படி வேணாலும் போடலாம். யூ கேன் பிரிங் அவுட் யுவர் ஆன்சர் லைக் எவ்ரிதிங். சரிங்களா? ட்ரிக்னோமெட்ரி இப்படி தான் போடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரியாடாமா? யூ கான் மக் அப் தி ஸ்டெப்ஸ். ஸோ எந்த ஒரு மேமுமே வந்துட்டு லைக் வாட் இஸ் இட், எந்த ஒரு பப்ளிக் கரெக்ஷன் பேப்பர்ஸ் பண்ணுறவங்க யாரும் உன்னை ஸ்டெப்பை மக்கப் பண்ணி போடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்பை போட்டிருக்கீங்களா அவ்வளோதான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஆன்சர் கரெக்டாக, கீவேர்ட்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அவ்வளோதான். அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் வருது, நீங்கள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஐடென்டிட்டி யூஸிங் கரெக்டாக யூஸ் பண்ணீங்களா, நெக்ஸ்ட்டு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா, இந்த 2 விஷயத்தை தான் நோட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மெத்தடில் போடுறீங்கன்னு நோட் பண்ண மாட்டாங்க. ஓகேவாடாமா? Yes, da Vikash, you can see dama. Next போலாமா? Find the range. ரேஞ்ச்னா என்னடாமா? ரேஞ்ச் அப்படின்னா இதோட தொலைநோக்கு பார்வை எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஆமா ரைட்? எவ்வளோ தொலைநோக்கமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அது எப்படி தெரியும்? நம்ம எங்கிருந்து எது வரைக்கும் வந்திருக்கோம், தட் இஸ் தி வேர்ட். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்னடாமா வரும்? 63, நெக்ஸ்ட்டு 68, 79, 89, 98, 108, 117, 125. சரியாடம்மா? ஸோ இப்போ நம்மளோட தொலைநோக்கு பார்வை எவ்வளோ தூரம் இருக்கு? இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் ரேஞ்ச்? யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஸோ அப்போ 125லேருந்து 63 மைனஸ் பண்ணும். 125ல 60 போச்சுன்னா யூ வில் பி ஹேவிங் 65. 65ல 3 போச்சுன்னா 62. ஸோ வாட் இஸ் யுவர் ரேஞ்ச்? விகாஷ், தாராளமாக நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் இயர் வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 62 is your answer. Okay, yes. What is coefficient of range? Coefficient of range na என்னடா அம்மா? Coefficient of range அப்படின்னா L minus S divided by L plus S. அதோட கான்ஜுகேட்டால டிவைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ L minus S னா என்னது? 62. What is L plus S? இவங்க ரெண்டு பற்றியும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுடாமா? When you add both, you will get 8, 188. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 9th கிளாஸஸ் வந்து வரும்டா பசங்களா. ஓகே, யூ ஹாவ் டு கேன்சல் இட் போத். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 62வையும் 188 கேன்சல் பண்ணும். என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? யூ கேன் டேக் 2 டேபிள், வேறு எதுவும் வராது. ஸோ திஸ் இஸ் 31 அண்ட் திஸ் இஸ் 94. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ 31/94. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். 0.34. அது சிவி இல்லடா பசங்க, நான் சிவி பத்தி பேசல. ஐம் டாக்கிங் அபவுட் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஏதாவது ஃபார்முலால மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஃபார்முலா இஸ் ரைட்ண்ணே. நான் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அவ்வளோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. எஸ், L minus S divided by L plus S நானே. ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். ரைட் பசங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டாமா? பாயிண்டா எடுத்தா தானே ரவுண்ட் ஆஃப் பண்ணும். பாயிண்டா எடுத்தா தானே பசங்களை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். நம்மளுக்கு இதுவே போதும்ல. யூ கேன் டூ லைக் திஸ். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை டெசிமலில் கொடுத்துருக்காங்களா உங்கள் புக்கில்? பார்த்து சொல்லுங்க. இட் இஸ் கிவன் அஸ் அ டெசிமல். இல்லை, நான் கேட்குறேன் வெதர் இட் இஸ் கிவன் அஸ் அ டெசிமல். ஓகே, கிவன் அஸ் அ டெசிமல். அப்போது டெசிமலுக்கு மாற்றிக்கணும் போல். ஸோ இப்போ ஸ்டார்ட் எல்லாமே நீங்கள் டெசிமலுக்கு மாற்றி தான் ஆகணும் போல இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் இன் டு டெசிமல். ஸோ 31 0 போடுவீங்க. ஸோ 310. ஸோ 310னா என்னடாமா? 300க்குள்ளே எவ்வளோ 90s இருப்பாங்க? 300க்குள்ளே தேர் வில் பி 3 90s இருப்பாங்க. ரைட்? ஸோ
ஸோ 18 ரிமைனிங் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு 0 வருவாங்க. யூ வில் ஹேவிங் 2 டைம்ஸ் 2 கூட வராது. ஒன்லி 1 வில் பி தேர். ஸோ 94. 94னா யூ வில் பி ஹேவிங் ரிமைண்டர் அஸ் 86. ஒரு 0 வரும். 860. ஸோ 860க்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 100ல ஒரு 90s தான் இருப்பாங்க. அப்போ 800ஸ்குள்ள 8 90s. ஸோ மேக்ஸிமம் 9. ஸோ 36 ரிமைண்டர் 384. அவ்வளோதான். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும்டா பசங்களா? 0.32. ஓகேவாடா பசங்களா? டிவைட் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியான ஃபேக்டர்டாமா. சரியா? நம்ம யோசிச்சு பண்ணால் போதும். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் அ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டைன் 53 சாட்டர்டேஸ்? அதாவது ப்ராபபிலிட்டி பற்றி பேசுகிறோம். ஒரு லீப் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதில் 53 சாட்டர்டேஸ். முதல்ல லீப் இயர்னா என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் லீப் இயர்? நிறைய பேத்துக்கு லீப் இயர்னா என்னன்னே தெரியாது. வாட் இஸ் லீப் இயர்டாமா? 366 டேஸ் இருக்கு. ஓகேவா? அவன் சாட்டர்டே சண்டேஸ் பத்தி பேசுறாங்க. அப்ப சாட்டர்டே சண்டேஸ்னா வீக் டேஸ் மாதிரி. ஓகேவா? ஆக்சுவலி பிப்ரவரியில 29 டேஸ் இருப்பாங்க. வெரி குட். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ற பசங்களா. இது வந்து என்னன்னு கேட்டேன்னா, இப்போ உனக்கு எப்படி சொல்றது? ஓகே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க இப்போ கிளாஸ்ல காம்படிஷன் ரன் பண்றாங்க. ஓகேவா? கிளாஸ்ல காம்படிஷன் ரன் பண்றாங்கன்ற பட்சத்துல என்ன ஆகும்டாமா? when you are running the competition what happens? Yes. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்கணும்னா 4 பேர் சேர்ந்தா காம்படிஷனுக்கு பேர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 4 பேர் குரூப்பாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மீதி 2 பேர் தனியாக இருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எத்தனை டான்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும்? எஸ், எத்தனை டான்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும்? how many டான்ஸ் குரூப் will be found? 4 பேர் சேர்ந்து தான் ஒரு டான்ஸ் ஆட முடியும். ரைட்டா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு 3 டான்ஸ் குரூப் தான் வரும். 2 பேர் எந்த டான்ஸ் குரூப்லேயும் சேராத மாதிரி இருக்க முடியும். ரைட்? 2 மெம்பர்ஸால எந்த டான்ஸ் குரூப்லேயும் சேர முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து வீக்ஸை பற்றி பேசுகிறோம். we are talking about Saturday Sundays வீக்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 366 ஸோ 366 டேஸ் இருக்கு. ரைட்டா? இந்த 366 டேஸில் வீக்ஸா எவ்வளோ வீக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்? வீக் ஓரளவுக்கு ஒரு பேக்கா நம்ம குரூப்னு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி 52 வீக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? அது போக 2 நாள் இருப்பான். அந்த 2 நாள் மட்டும் தனி வாரத்துக்கு வந்துடும். ஒரு புதுசாக ஒரு வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே? how many days left over? 2 days will be left over. அந்த 2 days யாரா வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி மண்டே, இட் குட் பி ஃப்ரைடே, இட் குட் பி சாட்டர்டே, யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் எ சாம்பிள் ஸ்பேஸ்? சாம்பிள் ஸ்பேஸ் என்னடாமா வரும்? அந்த 2 நாள் எப்படிலாம் இருக்கலாம்? 2 நாள் இருக்கலாம். ஆனால் பக்கத்து நாளாக தானே இருக்க முடியும். மண்டே டியூஸ்டே அப்படி பக்கத்து நாளாக தானே இருக்க முடியும். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே, இல்லைன்னா டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, இல்லைன்ற பட்சத்தில் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே. யாராவது ஒருத்தங்களை விட்டுட்டேனா? சண்டே மண்டே விட்டுட்டேனா? யா, சண்டே மண்டே. 7 பேர். how many choice we have? 7. n of s is 7. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு சாட்டர்டேஸ் வரணும். ஆல்ரெடி 52 வாரத்தில் சாட்டர்டேஸ் இருக்கு. ஸோ அப்போ இன்னும் எனக்கு ஒரே ஒரு சாட்டர்டே வேணும். ஒரே ஒரு சாட்டர்டே வேணும்னா அது யாராக இருந்தால் கிடைக்கும்? ஒன்று சாட்டர்டே சண்டேவாக இருந்தால் கிடைக்கும், இல்லைனா ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருந்தால் கிடைக்கும். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் containing 53 Saturdays. சரியாடாமா? ஸோ இப்போ ஏக்குள்ளே யார் வருவாங்க? ஃப்ரைடே சாட்டர்டே ஆர் சாட்டர்டே சண்டே, 2 பேர். ஸோ வாட் இஸ் பி ஆஃப் ஏ? யுவர் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2/7. அவ்வளோதான்டா பசங்களா. புரிஞ்சுதா? எஸ். கேன் வி கோ ஆன் டு நெக்ஸ்ட் ஒன்? ஹாய்டா பசங்களா. எஸ். So a solid metallical spherical ball of diameter 6 cm is melted and recast into a cone.
with diameter of a base as 12 centimeter. Find the height of the cone. சூப்பர் கொஸ்டின்ல இது வந்து ஒரு கொஸ்டின்ல asked as a compulsory. அண்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட புக்கில் இருக்கா? ஐ திங்க் இது உங்களுக்கு புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு சாலிட் ஸ்பியர், ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர். இது என்ன பண்ணுறாங்க? மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணுறாங்கன்னா என்னது? உருக்குறாங்க. உருக்குனா லிக்விடாக ஃபார்ம் ஆகும். அந்த லிக்விடை வச்சு தே ஃபார்ம் இன்டு அ கோன். ஒரு கோனாக ரீஷேப் பண்ணுறாங்க. சரிடாமா? இந்த கோனோட டயாமீட்டரோட பேஸ் என்னது? 12, ஸோ வச்சு 6 சென்டிமீட்டர். இந்த கோனோட ஹைட்டு என்ன அப்படின்றது கொஸ்டின். சரிங்களா பசங்களா? ஒருத்தரை உருக்கி இன்னொருத்தரை மாத்திரம். ஸோ ஒருத்தரை உருக்கி இன்னொருத்தரை மாத்திரன்றப்போ என்ன சாலிடாக இருக்கும், எது வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தோட வெயிட்டு காமனாக இருப்பாங்க. கரெக்டாக? இதோட வெயிட்டும் ஒன்று தான். நான் இதை உருக்கி தான் நான் இதை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் இஸ் காமன். வெயிட் காமனாக இருப்பாங்கன்னா வேற யார் காமனாக இருப்பாங்க? வால்யூம் காமனாக இருக்காங்கன்னு அர்த்தம். வால்யூம் ஈக்குவலாக தான் வெயிட் ஈக்குவலாக இருக்க முடியும். ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்தோட வால்யூம் சேம். ஸோ அப்போ ஸ்பியரோட வால்யூமும் கோனோட வால்யூமும் ஒன்று. ஸ்பியரோட வால்யூம் என்னது? 4/3 πr³. கோனோட வால்யூம் என்னது? 1/3 πr²h. இது வந்து கோனோடது, இது வந்து ஸ்பியரோடது. ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் என்னது? 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த by3 கேன்சல், பையும் கேன்சல். ஸோ இப்போ 4 × 3 × 3 × 3 which is equal to r². புக்கில் இருக்கா? ஓகே பசங்களா, புக்கில் இருந்தால் சந்தோஷம். ஓகே, ஸோ 6 × 6 × h. ஸோ இப்போ ஹெச் வேணும்னா என்ன பண்ணும்? 4 × 3 × 3 × 3 டிவைடட் பை 6 × 6. டிவைட் பண்ணுங்க. இதை டிவைட் பண்ணால் 2, இதை டிவைட் பண்ணால் 2, இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். வாட் இஸ் யர் ஹெச்? நம்மளோட ஹெச் என்னடாமா? 3 சென்டிமீட்டர். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஐ திங்க் எக்ஸசைஸ் சம்மா. அப்போது எக்ஸாம்பிள் சம் இல்லை. ஸோ அப்போ எக்ஸசைஸ் சம்னா திஸ் இஸ் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.4. ஃபஸ்ட்டு செம்மோ செகண்ட் செம்மோன்னு நினைக்கிறேன். கரெக்டாடா பசங்களா? லைவ் மார்னிங் லைவ் வரேன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் வந்தேன். ஏடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எவ்ரி ஒன் ஒரு ஜோஷ் ஆக பார்க்கலாம் எல்லாருமே. எஸ், டன். ஸோ see this, we have a cross b. நம்மக்கிட்ட a cross bன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஃபைன் a and b. a cross bனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? a cross bன்றப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாருமே a செட்லேருந்து வந்தவங்க, செகண்ட் எலிமெண்ட் எல்லாருமே பி செட்லேருந்து வந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்? 3, 5. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க தான் செட்குள்ளே போடுவீங்க. ஸோ அப்போ ஏங்கிறது யாரு? நத்திங் பட் ஆர் 3 and 5. செகண்ட் செட்டில் பிங்கிறது தான் செகண்ட் செட். ஸோ செகண்ட் செட்லேருந்து வந்தவங்க, செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே செகண்ட் செட்லேருந்து வந்தவங்க. யூனிக்காக இருக்கிறது 2 and 4 மட்டும்தான். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். எனி டவுட்? A is equal to 3, 5 and B is equal to 2, 4. Got it? செட்டுனா யூனிக்காக தான் இருக்கணும். சரியாடாமா? சயின்ஸ் லைவ் எப்போ? அது தெரியலடா பசங்களா. Yes, Dama. So this is all combination of question papers, which is an important question paper considered for half yearly. Yes, okay. So that நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஐம் கிவிங் அ ரிவிஷன்ஸ். ஓகேங்களா? நம்ம ஹாஃப் இயர்லி ரிவிஷன் பார்ப்போம்ல, அப்போ வந்துட்டு வி கோ வித் சாப்டர் வைஸ். அப்போ நம்ம சாப்டர் வைஸ் போகலாம். சரியாடாமா? ப்ராபபிலிட்டி சம் வந்துக்கிட்டே இருக்குது, பின்னாடியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் ஒன்? சி நம்ம இப்போ கொஷின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் சி திஸ். என்னடாமா இருக்குது?
ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 மார்க் நிச்சயமா வந்துரும். செகண்ட் சாப்டர்ல இருந்து யூ வில் பி ஹேவிங் 1 ஆர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நிச்சயமா 2 மார்க்ஸ் நம்ம கையிலேயே இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சோம்னா 2 மார்க்ஸ் அழகா அட்டென்ட் பண்ணலாம். சரியாடாமா? எஸ். வாட் இஸ் அ டவுட்? Why can't we do cross multiply for 24th question? எதுக்குடாப்பா cross multiplication? இதுக்கு எப்படி cross multiple பண்ணுவீங்க? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? டைம் இல்லை, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே வாடாமா? 5 மார்க்ஸ் லைவ் எப்போ மேம் போடுவீங்க? 5 மார்க்ஸ் லைவ் ஆல்ரெடி 2 லைவ் வந்திருக்கேன்டா பசங்களா. 5 பப்ளிக்ல ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா? ஒரு 10 to 5 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மற்றது எதுவுமே வந்து புதுசாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். எஃப்ஓஜினா என்னது? எஃப்க்குள்ள ஜி இருக்காங்க. ஜிஓஎஃப்னா என்னது? ஜிக்குள்ள எஃப் இருக்காங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். ரைட் பசங்களா? ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸ், வாட் இஸ் இட்? ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னது? எஃப்குள்ள ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 4x + 5. இது என்னது? ஜிக்குள்ள எஃபோட ஆன்சர் 2x - k. பொறுமையா பார்த்து சொல்லுங்க. இது யாரு? நீங்க எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க? இப்போ நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் எஃப். ஓகேவா? அப்போ எஃப் தான் நல்லா பார்க்கணும். எஃப்ங்கிறது ஒரு சின்ன வேலை. எஃப் செய்யற வேலை என்னது? கொடுக்குற இன்புட்டை, யூ ஹாவ் இன்புட் எக்ஸ், கொடுக்குற இன்புட்டை 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு -k பண்றதா அதோட வேலை. யூஆர் அக்ரி வித் மீ? எஸ் ஆர் நோ? எஃபோட வேலை என்னடாமா? 2 கூட அவனை மல்டிபிள் பண்ணிட்டு -k பண்றது. அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்? 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு -k பண்ணுவேன். எஸ், யூ காட் இட் பசங்களா? அவனோட வேலையை தெரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் மீன்ஸ் இட் இஸ் ஒர்க். ஓகேங்களா? நீங்கள் இஃப் யூ கம் அண்ட் 11th 12th வந்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்பீங்க. அங்கே ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அ ஸ்மால் டாஸ்க் ஆர் ஸ்மால் ஒர்க் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும். சரிங்களா? அது ஒரு சின்ன வேலையை செய்யும். அது என்ன வேலை செய்யும் அது புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேலை என்னது? கொடுத்துருக்க இன்புட்டை 4 கூட மல்டிபிள் பண்ணிட்டு +5 பண்ணுறது அதோட வேலை. ரைட்? ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? 2x - kன்ற இன்புட்டை 4 கூட மல்டிபிள் பண்ணிட்டு +5 பண்ணும். அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. நவ் யூ மல்டிபிள் இட். ஸோ 2 8x and 2 5s are 10 - k which is equal to 8x -4k + 5. இந்த 8xும் 8xும் ஒரே இடத்துல இருக்கு, ஒரே சைன்ல இருக்கு. ஸோ கேன்சல் ஆயிடுவாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்க -k இங்க வந்தா இந்த இருக்க 4k, இங்க இருக்க -4k நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ இட் பிகம்ஸ் +4k - k 5 and இங்க இருக்க 10 இந்த சைடு வந்தா -10. ஸோ 3k is equal to -5. k ஓட வேல்யூ என்னது? -5/3. எனி டவுட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடாமா? -5/3. படிக்காத, மெமரைஸ் பண்ணாத. மேக்ஸ் படிக்கிறது கிடையாது, மெமரைஸ் பண்ணுறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது. சரிடாமா? கனவு டெஸ்ட் சீரிஸ் எப்படி மேம் ஜாயின் பண்ணும்? ஒன்றும் இல்லை, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வரும். அந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஜாயின் பை திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர் லிங்க் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போனே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு லாகின் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு லாகின்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் யூபிஐ ஐடி கொடுத்து பேமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கலாம். மேம் இதை ஜிஎஃப்எக்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஜிஎஃப்எஃப்னு போடலாமா? தாராளமாக போடலாம். இப்படியும் போடலாம். நீங்கள் எக்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ் போடணுன்றது லைக் அதோட பேர் தெரிஞ்சா போதும் நம்ம. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இந்த டேர்ம் தான் முன்னாடியே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி ஃபாலோயிங். இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஹவு டு யூ ஃபைண்ட் தி எல்சிஎம்? எல்சிஎம்க்கு யார் வேணும்? எல்சிஎம்க்கு ஃபேக்டரைசேஷன் வேணும். சரியாடாவாமா? ஃபேக்டர்ஸாக புரிஞ்சுக்கணும். கனவு சீரீஸ்னால் என்ன மேம்? அது வந்துட்டு இட் இஸ் அ 1 மார்க் சீரீஸ்.
அதில் வந்து 1 மார்க்ஸை மட்டும் நீங்கள் டெஸ்ட் சீரீஸாக அட்டென்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் சீரீஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போது ஜேஇ, நீட் அப்படிலாம் பெரிய பெரிய எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் தேவையில்ல. டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி டைமிங் கொடுக்கணும், கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு ஆள் நம்மளுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்ல. அதுதான் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, இப்போ இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அதுதான்டாமா. ஸோ கொஷின்ஸ் எடுக்கிறோம். எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டட் லைக் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கொஷின்ஸாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு கம்பைல்டாக ஒரு டெஸ்ட் தான் கொடுக்குறோம். தட் இஸ் கால் டெஸ்ட் சீரீஸ். 1 மார்க்ஸ்க்கு மட்டும். சரிடாமா? ஸோ ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி ஃபாலோயிங் 5x - 10, 5x² - 20. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 5 காமனாக எடுங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து எஃப்னு வச்சுக்கலாம். 5 காமனாக எடுத்திங்கன்னா x - 2. இதில் 5 காமனாக எடுத்திங்கன்னா x² - 4. அகெயின் இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது 5 மார்க்கு கிடையாது. இது 5 மார்க் இல்லடாமா, இது 2 மார்க். 5 மார்க்குக்கு மேம் என்னன்னு கேட்குறீங்களா? 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும். அதை டெஸ்ட் சீரீஸாக ப்ரொவைட் பண்ண முடியாதுல்ல. 1 மார்க்ஸ்னா MCQ டைப். ஸோ வி கேன் கிவ் இட் as a டெஸ்ட் சீரீஸ். ஸோ இது என்னடாமா பண்ணும்? a² - b² ஃபார்முலால ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x + 2 x - 2. ஸோ திஸ் இஸ் 5 × x - 2. LCM அப்படின்னா எல்லா ஃபேக்டரியும் எழுதுறதுக்கு பேர் தான் LCM. ஆல் ஃபேக்டர்ஸ் காமனாக இருந்தால் ஒரு டைம் இன்க்ளூட் பண்ணால் போதும். சரிடாமா? ஸோ வாட் இஸ் யுவர் LCM? 5 2 இடத்துலையுமே இருக்குது. அப்போ ஒரே ஒரு 5 மட்டும் போட்டால் போதும். இவனுமே 2 இடத்துலையுமே இருக்கான். அப்போ ஒரே ஒருத்தர் டைம் போட்டால் போதும். இவனையும் எழுதிக்கணும். ஸோ which is 5 × x² - 4 which is 5x² - 20. அவ்வளோதாண்டா பசங்களா. So this 5x² - 20 is your LCM. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எனி டவுட்? நெக்ஸ்ட் போலாமா? நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். இந்த சம்மம் முன்னாடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், ரைட்? ஆன்சரில் டவுட் இருக்குங்களா? என்ன டவுட்? ஏடாமா, வாட் இஸ் யுவர் டவுட்? ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணவா? சரி, எல்சிஎம் அப்படி ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன்லாம் பண்ணிக்கோங்கடா பசங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது யூனியன் மாதிரி. ஒரு 2 செட்டோட யூனியன். சரிங்களா? 2 செட்டுக்கு யூனியன். யூனியன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த செட் இந்த செட் இது எல்லாத்தையும் கலந்து எழுதுவோமா? அப்படி கலந்து எழுதும் போது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ஏ செட்லேயும் இருக்காங்க, பி செட்லேயும் இருக்காங்க. 2 செட்டில் இருந்தாலும் அதை ஒரே ஒரு டைம் தானே எழுதுவோம். யூனியன் 2 செட்டில் இருந்தால் கூட யூனியனில் நான் அதை ஒரே ஒரு டைம் தானே எழுதுவேன். அதே ரூல் தான் இங்கே. எல்சிஎம்னாலும் அதே தான். இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ்லையுமே x - 2 5ங்கிறவங்க ஃபேக்டராக இருக்காங்க. ஆனால் அதை நான் ஒரே ஒரு டைம் எழுதுனா போதும். எல்சிஎம்க்கு எனக்கு யார் யாரெல்லாம் டிவைட் பண்ண முடியும்? என்டையராக இந்த 2 நம்பர்ஸை யார் யாரெல்லாம் சேர்ந்து டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் டிவைட் பண்ணலாம்? 5 இருந்தால் டிவைட் பண்ணலாம். x + 2 இருக்கும்போது, x - 2 இருக்கும்போது, இந்த 3 பேர் இருக்கும் போது தான் இவன் 2 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட்டாக அதை டிவைட் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ ஓகேங்களா? எல்சிஎம்னா இட் இஸ் லைக் அன் யூனியன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஆல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பண்றாமா? a tangent to a circle. ஒரு tangent இருக்காங்க. tangentனா என்னது? ஓகே. ஸோ see this. ஒரு tangent இருக்காங்க. அந்த tangent பார்த்தீங்கன்னா ST to a circle touches is at A பாயிண்ட்ல டச் பண்றாங்க. STன்னு ஒரு லைன் இருக்கு. இந்த tangent இருக்காங்க. ஓகேவா? இந்த tangent பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு B பாயிண்ட்ல டச் பண்றாங்க. TS or ST. ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்? AB இஸ் அ கார்டு. ஏபின்றது ஒரு கார்டு. ஏபிடி எவ்வளோ? இட் இஸ் 65 டிகிரி. ஏபிடி எவ்வளோ பசங்களா? 65 டிகிரி. ஃபைண்ட் AOB. O is the center.
இது எவ்வளோன்னு கொஸ்டின் பண்றாங்க. ஹவ் வாட் இஸ் திஸ் அப்படின்றத கொஸ்டின் பண்றாங்க. சரியாடாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். ஓபிங்கிறது யாரு? ஓபி இஸ் அ ரேடியஸ். யூ நோ ஓபி இஸ் அ ரேடியஸ். ஓபி, ஓஏ இவ எல்லாருமே ரேடியஸ். யூர் அக்ரி வித் மீ? ஒத்துக்கிறியாடா பசங்களா? ஓபி, ஓஏங்கிறது ரேடியஸ். ஒத்துக்கிறோமா? யா. ரேடியஸும் நம்மளோட டான்ஜென்ட்டும் எப்பயுமே பெர்பெண்டிகுலர். ரேடியஸ் அண்ட் டான்ஜென்ட் வில் பி பெர்பெண்டிகுலர். அப்போ இவன் மொத்தமா 90 டிகிரி. இது மொத்தமா எவ்வளோ? 90 டிகிரி. எஸ், 90 டிகிரில 65 வெளியே இருக்கு. அப்போ உள்ள எவ்வளோ இருக்கும்? சி, இது வந்து 65. ஓகேங்களா? அப்போ உள்ள என்னடாமா இருக்கும்? மொத்தமா 90, வெளியே 65. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேரா இருக்க முடியும்? ஒன்ஸ் ஸ்ரீநிதி, உங்க கொஸ்டின் என்னடாப்பா? ஐ கேன் சி ஒன்லி ப்ளீஸ் ரிப்ளை. உன்னோட கொஸ்டின் என்னன்றது எனக்கு தெரியல. யா 25? ஓகே 25. சரிடாப்பா? எஸ், இட் இஸ் 25. 35 வராது, 25 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது 25, இது எவ்வளோ? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா கண்ணுக்கு? ஓபிஏ. ட்ரையாங்கிள் ஓபிஏ இஸ் அ ட்ரையாங்கிள். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட எத்தனை டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு? ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு. ஈக்குவலேட்ரல், ஐசோஸ்லஸ் அண்ட் ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ அப்போ இதில் இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிங்கன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். எப்படி நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஐசோஸ்லஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஏன் இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறேன்னா, இந்த ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்காங்க. பிகாஸ் ரைட் ஆங்கிள்லாம் கிடையாது. ஓபியும் ஓஏவும் ஈக்குவல். மை ஓபி இஸ் மை ரேடியஸ் அண்ட் ஓஏ இஸ் ஆல்சோ ரேடியஸ். 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளுக்கு 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்காங்கன்னா அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் ஈக்குவல்னா அதோட 2 ஆங்கிளும் ஈக்குவல் தான். அப்போ இது 25னா இதுவும் 25 தான். ஓகேவாடாமா? திஸ் இஸ் 25 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 25. ஓகே, 25 25 இது எவ்வளோ? அப்போ ஆங்கிள் OBOA ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 எல்லாத்தையும் சேர்த்துனா 180 கிடைக்கணும். ஏன்னா சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இஸ் 180. ஸோ 50. அப்போ BOA இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. 180ல 50 போச்சுன்னா 130. காட் இட் பசங்களா? புரிந்ததா? த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளும் சொல்லுங்க மேம். ஈக்குவலேட்ரல், ஐசோஸ்லஸ், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ஈக்குவலேட்ரல். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோஸ்லஸ். 3 பேரும் வித்தியாசமாக இருந்தால் ஸ்கேலன். ஓகேவாடாமா? கிளியர், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன். நான் என்ன சொன்னேன்? ஸ்லோப்புக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. 3 ஃபார்முலாஸில் இப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 2 பாயிண்ட்டு. 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா வாட் இஸ் யுவர் ஸ்லோப்? when you give 2 point, so slope value formula என்னது? y2 minus y1 divided by x2 minus x1. so y coordinate 2லேருந்து 1 போச்சுன்னா 2லேருந்து 1 போச்சுன்னா என்னது? 1. டயக்ராம் புரியலையா? ஓகே, சி, எஸ்டின்றது டான்ஜென்ட் லைன். ஒரு டான்ஜென்ட் லைன் சர்க்கிளை ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. அந்த மீட் பண்ற இடம் பின்னு அவன் சொல்லிட்டான். ஓகேவா? ஏபி இஸ் அ கார்டு. ஏபி வந்து ஒரு கார்டா போடணும். ஒரு கார்டுனா என்னது? சர்க்கிளை டிவைட் பண்ற ஒரு லைன், ரெண்டா டிவைட் பண்ற ஒரு லைன் தான் கார்டு. ஸோ அப்போ நான் ஒரு லைன் போடுறேன். தட் இஸ் ஏபின்னு ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? அவன் என்ன சொல்லிட்டான்? ஏபிடி வந்து 65 மென்ஷன் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் அவங்க கேட்கல. சரியாடாமா? அவங்க சொல்றது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் -3 ஆஃப் -6. -3 ஆஃப் -6 which is +6ன்னு மாறும். -3 + 6 it is 1/3. What is your slope? Your slope is 1/3. ஓகே, நெக்ஸ்ட் போலாமாடாமா?
Find the angle of elevation of a top of the tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower. ஓகேங்களா? அவன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாலே இங்கிருந்து மேலே ஒருத்தரை பார்க்குற மாதிரி ஐ ஹாவ் டு சி கீழேருந்து மேலே ஒருத்தரை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு டயக்ராம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. டாப் ஆஃப் தி டவர். டவர்னா என்னது? ஒரு இப்படி நேராக நிற்கிறவங்களுக்கு பேர் தான் டவர். ஓகேங்களா? டவர் எப்பவுமே நேராக தானே நிற்கும். ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட். ஒரு கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்கு. எஸ், அந்த பாயிண்ட்லேருந்து எலிவேஷன். எலிவேஷன் என்னது? இங்கிருந்து மேலே பார்க்கறது. ஓகேடாவா? இங்கிருந்து மேலே பார்க்கறதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இப்போ மேலே பார்க்குறோம், அது எவ்வளோ தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது இருந்து விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம். ஃபுட்னா என்னது? கால். ஃபுட்னா நம்மளுக்கு கால் தானே ஃபுட்டு, நம்மளோட பாதத்தை தானே ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ டவரோட ஃபுட்னா என்னது? கீழே இருக்கிறவங்க, இவங்களுக்கு பேர் தான் ஃபுட். ஸோ இந்த ஃபுட்டுக்கும் இவனுக்கும் அவே எவ்வளோ மீட்டர்? 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஹைட்டு ஹைட் வந்து 10√3. ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் நம்மக்கிட்ட இருக்கு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா வாட் இஸ் தி ஃபார்முலா? tan. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போது tan தீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் என்னது? 10√3 டிவைடட் பை 30. இதுவும் கேன்சல் ஆனால் √3/3 விச் இஸ் 1/√3. ஸோ இப்போ சொல்லுங்க, tan தீட்டா யாருக்கு 1/√3ன்னு வருவாங்க? தீட்டா என்னவா இருந்தால் உங்களுக்கு கிடைப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 21 எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யாரா பசங்களா? தீட்டா யாரா இருந்தா 1/√3ன்ற ஆன்சர் வரும். டேனோட எந்த தீட்டாக்கு? இன்னும் எத்தனை கொஸ்டின்? இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ரா பசங்களா. 30 டிகிரி. ஓகே டே பசங்களா, அவன் என்ன சொல்கிறான்னு திருப்பி சொல்கிறேன். எஸ்டின்னு ஒரு லைன் போகுது சர்க்கிளில், பிங்கிற இடத்த டச் பண்ணுறாங்க. பி டு ஏன்னு ஒரு கார்டு இருக்குது. ஏபிடி வந்து 65 டிகிரி. ஓகேவா? அவன் ஓ வந்து சென்டர்னு சொல்கிறான். நான் சர்க்கிளுக்கு சென்டர் வைக்கிறேன். ஓஏபினா அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? இது வந்து ரேடியஸ். ரேடியஸுக்கும் டேஞ்சன்ட்டுக்கும் 90 டிகிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த 90 டிகிரியில் 65 காலி பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது 25. இட் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது 25னா இதுவும் 25 தான். சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் வச்சு இதை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். யாராப்பா? சிலிண்ட்ரிக்கல் ட்ரம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்கு. அவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ். 20 சென்டிமீட்டர். இதோட ஹைட் என்னது? 20 சென்டிமீட்டர். அண்ட் பேஸ் ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. வாட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா? ஆன்சர் கொஞ்சம் பெருசாக ரைட் பண்ணவா பசங்களா? நீங்கள் யூடியூப்பில் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்படி ஸ்க்ரீனை இப்படி டச் பண்ணி இப்படி ஜூம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கு என்னோட லெட்டர்ஸ் வந்து நல்லா பெருசாக தெரியும். சரியா? இப்போது நீங்கள் லைக் ஐ கேன் ரைட் இட் வெரி பிக், பட் ரொம்ப பெருசாக எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி எழுதுனேன்னா என்னால் இந்த ஒரு பேஜில் 2 லைன் தான் எழுத முடியும். ரைட்டடா பசங்களா? பட் உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ CSA which is equal to 2/RH. ஓகேங்களா? இப்போ 2 into 22/7 into R. R என்னது? 14. H என்னது? 20. So 88 into 20. So 16760 centimeter square. நோ ப்ராப்ளம் தனலக்ஷ்மி. நான் சொன்னேன்டாம்மா. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும், அதனால தான் சொன்னேன். யாரா பசங்களா? பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்கள் எப்படி ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஐ கேன் ஜூம் இட். இப்படி பண்ணலாம் முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? சிக்ஸ்த்து கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டட் இருக்குங்களா?
யாடாமா ஒரு சிலது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு என்னன்றதை நான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரியாடாமா? இஃப் தி ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் டூ ஸ்பியர்ஸ், டூ ஸ்பியர்ஸோட ரேடியை, ஓகேங்களா, ரெண்டு ஸ்பியர்ஸோட ரேடியை, ஸோ R1/R2 வந்து நம்மளுக்கு 4/7. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம்ஸோட ரேஷியோ. வாட் இஸ் வால்யூம் ஃபார்முலா? 4/3 pi R1 cube divided by 4/3 pi R2 cube which is equal to என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. இந்த 4/3 4/3 கேன்சல் ஆயிடுவாங்க. இது R1/R2 தி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 4/7 தி ஹோல் கியூப். 4/7 4 கியூப் பண்ணிங்கன்னா 64, 7 கியூப் பண்ணிங்கன்னா 343. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? 64/343. எல்லா சாப்டர்ஸ்லயும் சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் லெட் நோ. 64/343. ஓகே வாடாமா? நெக்ஸ்ட் போலாமா? Two coins are tossed together. ரெண்டு காயின்ஸை ஒட்டுக்கா டாஸ் பண்றாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின்ஸ்? அதாவது முதல்ல ரெண்டு காயின்ஸை ஒரு காயின் டோஸ் பண்ணா என்னது? ஒரு காயின் போட்டா என்ன அவுட்புட் கிடைக்கும்? எஸ்டா பசங்களா? ஸோ இது எல்லாமே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற ஒவ்வொரு பாய்ஸுக்குமே காயின்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பக்காவாக தெரியணும். கரெக்டா? ஸோ ஒரு காயினை டோஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? டோஸ்னா சுண்டி விடுறது. Can we use black pen to write in our exam? ஏதாவது ஒரு பெண்ணை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்டா பசங்களா. சரிங்களா? ஐ திங்க் மோனோலாக் வில் பி அலோடுன்னு நினைக்கிறேன். லைக் எல்லாமே ஒரே கலராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹெட் அண்ட் டைல்ஸ், எஸ். ஸோ இப்போ ஒரு காயினில் ஹெட் அண்ட் டைல். அப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னோட ரெண்டு காயின் இருக்குது. என் ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு வரும்போது செகண்ட் காயினில் ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். ரைட்? என்னோட ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் வரும்போது என்னோட செகண்ட் காயினில் ஹெட்டும் வரலாம், டெய்ல்ஸும் வரலாம். ஸோ இப்போ எத்தனை அவுட்புட்? 4. என் ஆஃப் எஸ் என்னது? 4. சரியாடாமா? ஸோ வாட் இஸ் டுகெதர்? எஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின்ஸ்? டமா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எல்லாருமே வித்தியாசமாக இருக்காங்க. வித்தியாசமாக இருக்கவங்க எத்தனை பேர்? 2 பேர் தான். ஸோ ஓகே, அப்போ ஏ செட்டில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் HT, TH. So what is my P of A? My P of A is equal to 2/4 which is 1/2. Okay, vadamma? எஸ் டாப்ஸா, உங்களோட வேண்டுகோள் என்ன எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ட்ரிக்னாமெட்ரிக் சம். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன், எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்கு, எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இல்லை? ஓகே, சி, இது வந்து ஸ்கொயர் தான். ரைட்? இட் இஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ். நீங்கள் ஸ்கொயர்ஸ் பார்த்தோன்னே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. தாராளமாக. எஸ், க்ளூ இருக்குங்களா? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. எஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள், நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க கட் ஷார்ட் ஆகி வேறு மாதிரி மாறுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவனும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. டேர்ம்ஸ் பிகம் இது மட்டும் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பா ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு 2 ஸ்டெப்பு உன் மைண்டில் யோசிச்சு பாருங்க. இதுக்கு நீங்கள் 2 ஸ்டெப்பு யோசிச்சிங்கன்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் இது டேனாக மாறும், இது காட்டாக மாறும். டேன் அண்ட் காட்டை எப்படியாவது பண்ணி ஏதாவது பண்ணால் கூட இட் டசன்ட் பிகம், எனக்கு திருப்பி சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்டே வரணும்ல. ஸோ டேன் அண்ட் காட்டை என்ன பண்ணாலும் திருப்பி சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்ட் வருமா? வராது. அப்போது இங்கே அவன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலை. என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் இல்லை, லைக் தே டேக் இட் அஸ். ஸோ உங்களுக்கு ஐடென்டிட்டி க்ளூ கிடையாது. உங்களுக்கு ஐடென்டிட்டி க்ளூ இல்லைன்னா அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? சிம்பிளி சைன் அண்ட் காஸுக்கு மாற்றிக்கும். சேஞ்ச் இட் டு சைன் அண்ட் காஸ். ஓகேங்களா? ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 1/cos² ப்ளஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 1/sin². ஓகே,
இப்போ இது வந்து தனித்தனி ஃப்ராக்ஷன்ஸ். வென் யூ ஹேவ் தனித்தனி ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்டா பசங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. which is இதோட வேல்யூ என்னது? 1. So 1 divided by sin square theta cos square theta. தனி like 1 by sin square na யாரு? cosecant square. 1 by cos square na யாரு? secant square. கொண்டு வந்துட்டோமா? அவ்வளவுதானே பசங்களா? I'm going to end it. Watch. Yeah. So everyone clear? அவ்வளோதான் பசங்களா. திஸ் லைவ் இஸ் என் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி. இன்னும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு 8 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி ஒன் ஐ திங்க் யூ கேன் ஆல் டூ இட். அந்த 8 கொஷின்ஸை பண்ணி பாருங்கள். லைக் இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன். ஈவினிங்குள்ளே பண்ணிவிட்டு இதே லைவில் வந்து எனக்கு சொல்லுங்கள். எஸ் மேம் கம்ப்ளீட்டட். ஸோ சாரிடா பசங்களா, இங்கே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் இஷ்யூ. ஓகேவா? யா. ஸோ எவ்ரி ஒன் கேன் டூ இட் ரைட். 7th சாப்டர் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் போய் ஸ்கூலுக்கு கரெக்டாக குட் ஸ்டூடெண்ட்ஸாக போய் ரெடி ஆகுங்க பார்க்கலாம். சரிடா பசங்களா. ஸோ பாய் பாய் எவ்ரி ஒன். ஹாவ் அ வெரி நைஸ் டே.